மாலை வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. வெல்கம் டு சிவனும் நானும் சேனல். இன்னைக்கு நம்ம சிவனுடைய பூத கணங்களையும் அவரை பற்றின, அதாவது அவரை எப்படி வழிபடுறதுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மட்டும் பார்ட் 1 பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு இது புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பூத கணங்களை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னா பஞ்சுருளி, குளிகா, சாவுண்டி. இவங்க எல்லாரும் முதல்ல பஞ்சுருளியை பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சுருளி சுவாமி அவங்க யாருன்னா, அவங்க ஒரு பெண் ரூபத்து உருவான ஒரு தெய்வம் தான் அவங்க. அவங்க எப்படி உருவானாங்கன்னா, ஒரு தடவை ஒரு காட்டு பண்ணி அதை வந்துட்டு குட்டி போட்டுச்சு. ஒரு 5-6 குட்டி வந்துட்டு அதை வந்துட்டு தொலைஞ்சு போனதுக்கப்புறம் அந்த ஒரு குட்டி வந்துட்டு பார்வதி தேவி அந்த இடத்துல வரும்போது அந்த குட்டி எடுத்துகிட்டு போய் வளர்க்கலான்னு ஆசைப்பட்டதுனால வளர்த்தாங்க. அது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது பெருசாக சிவபெருமான் நினைச்சு வச்சிருந்த தோட்டங்கள்லாம் பூமியில போய் அதை அழிச்சிருச்சு. அதனால சிவபெருமான் கோபப்பட சம்ஹாரம் பண்ணிட்டாரு. பார்வதி தேவி என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த பொழுதுல முடியாது, நீங்க இதை சம்ஹாரம் பண்ணீங்கன்னா எனக்கு இதே மாதிரி வேற ஒன்று வேணும்னு சொன்னதால, வேணாம், நான் இதையே உனக்கு வேற ஏதாவது கொடுக்குறேன். அதுக்கு அப்போ வந்துட்டு துளுநூறு மாவட்டம் இருக்குது, அங்கே துளுநூறு பாஷை பயன்படுத்துவாங்க. அங்கே வந்துட்டு காட்டுப்பானைய பஞ்சுருளின்னு சொல்லுவாங்க. நீ வந்துட்டு நிலத்தையும் மனுஷங்களையும் காக்க பூமிக்குள்ள பிறப்பெடுப்பேன்னு சொல்றாங்க. இதுதான் பஞ்சுருளி பெண்ணுடைய கதை. இப்போ நம்ம குளிகாவை பற்றி போகலாம். அவரு ஒரு ஆண். ஒரு தடவை சிவன் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்வதி வந்துட்டு திருநீர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சிவனுக்கு வந்துட்டு திருநீர் எடுத்துட்டு வரும்போது அந்த திருநீரில் ஒரு குட்டி கல் இருந்துச்சு. அந்த கல்லை தூக்கி ஒரு தலையில போட்டாங்க சிவபெருமான். தலையில போட்டதுக்கப்புறம் அது ஒரு அவதாரம் மாதிரி அப்படியே வந்துச்சு. அதுதான் குளிகா. அவர் மட்டும் தீரா பசி இருந்துச்சு. எப்பயுமே அவருக்கு பசி தீரவே தீராது. அதனால சிவன் என்ன பண்ணிட்டாரு, நீ வந்துட்டு விஷ்ணு கிட்ட போ, அவர்கள் எல்லாம் சேவை பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. அனுப்பிச்சு வச்சதுக்கப்புறம் அங்கேயே அவருக்கு தீரா பசினால விஷ்ணு ஒரு சாபம் விட்டாரு. கோபம் அடைஞ்சு சாபம் விட்டு, நீ ஒரு பெண்ணுடைய கருவுல இருந்து உருவாவ, ஆனா உனக்கு பசி, தூக்கம், பட்னி எல்லாமே இருக்கும்னு சொன்னாரு. அவருக்கு ரொம்ப நாள் பெண் கருவுல இருந்ததுனால, ரொம்ப தீரா பசி இருந்ததுனால அந்த பெண் அப்படியே கருவுல இருந்து அப்படியே பிச்சுட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த உடனே மீன் தொட்டி இருந்திருக்கும். அந்த மீனை எல்லா மீனும் எடுத்து சாப்பிட்டாரு. இவர் தான் குளிகா. இவருக்கு நிறைய பேர் இருக்கு. குளிகா, ருத்ரகுளிகா, ராகு குளிகா, கத்தலக்கான குளிகா, நிட்டல குளிகா, அக்னி குளிகான்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கள் அவருக்கு இருக்கு. இந்த 2 தெய்வங்களுமே சிவனுடைய பரம்பரை சேர்ந்தவங்க. இப்போ நம்ம பார்க்க போது சாவுண்டி. இவங்க வந்துட்டு தாய் பார்வதியுடைய அம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்துட்டு யாருன்னா ஒரு பெண். பஞ்சுருளி மாதிரி இவங்களும் ஒரு பெண் தான். ஆனா இவங்க வந்துட்டு எப்படி சொல்றது, இவங்களுக்கு வந்துட்டு சிவனை போல இவங்க எப்படி நம்ம காளி எவ்வளோ கோபமா இருப்பாங்களோ அவங்கள மாதிரி தான் இவங்களும். தப்பு பண்ணவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு குளிகா பற்றி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அவர் வந்துட்டு இப்போ பஞ்சுருளி சுவாமி எப்படி நிலத்தை காக்குறாங்களோ, அது நிலத்தை மனுஷங்களை தவறாக பயன்படுத்துறவங்களுக்கு அவங்களுடைய ரத்தத்தை உயிர உக்ர ரூப புலிகா தான் இவர். இப்போ சாவுண்டி யாருன்னா பார்வதியோடைய அம்சம். பார்வதி அம்சத்துல வந்தவங்க இவங்க வந்துட்டு எப்படி சொல்றது, நம்ம காளி மாதிரி வச்சிடலாம். அவ்வளோ கோபம் கொண்டவங்க தான் இவங்க. இப்போ நம்ம வந்துட்டு டேரெக்டாக டாபிக் 2க்கு போயிடலாம். அதாவது எப்படி சிவனுக்கு தியானம் பண்ணுறது. தியானம் பண்ணுறதா வழிபடுறதை சொல்லியிருப்பேன். ஸோ தியானமும் இதுவும் ஒன்று தான். நிறைய பேருக்கு யோகா தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே யோகாவே உதாரணமாக எடுத்துக்கலாம். சிவங்க நம்ம தியானம் பண்ண போயினா சிவ மட்டும் நான் வந்துட்டு சிவ
சிவனை ஒரு 2 வரி படிச்சுக்கிட்டு மெதுவா இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. கையை நல்லா வச்சுட்டு நேராக போய் உட்காந்துக்கணும். நேராக வந்து உட்காரணும். இங்கேயும் ஒரு இன்ச்சு கூட நீங்கள் இப்படி ஓப்பனில் உட்காரக்கூடாது. நேராக உட்காந்துட்டு மனசுக்குள்ள ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு நான் கேட்கணும். மூச்சு இழுத்து மெதுவாக வந்து மூச்சை இந்த மாதிரி ஒரு மூச்சை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக நீங்கள் தினமும் 2 hours பண்ணால் போதும். நம சிவாய. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.